நம்ம பிரபுதேவா அவர்களை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். 2005ல தெலுங்குல "நு வஸ்தானன்டே நேன் வத்தன்டானா" அப்படின்ற படம் மூலமா இயக்குனரா அறிமுகமானாரு. அது மட்டும் இல்ல, தெலுங்கு தாண்டி தமிழ்லயும் பாத்தீங்கன்னா எங்கேயும் காதல், வில்லு, போக்கிரி இந்த மாதிரி படங்களை டைரக்ட் பண்ணாரு. அப்படியே பாலிவுட்லயும் பாத்தீங்கன்னா கடைசியா 2021ல ராதே அப்படின்ற படம் மூலமா நிறுத்திக்கிட்டாரு அவரோட இயக்கத்தை. அதுக்கப்புறம் எந்த படமும் டைரக்ட் பண்ணல. சோ தெலுங்குல கடைசியா அவர் டைரக்ட் பண்ணது 2007ல சிரஞ்சீவி அவர்களை வச்சு சங்கர் தாதா சிந்தாபாத் அப்படின்ற படத்தை டைரக்ட் பண்ணாரு. கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சு மறுபடியும் தெலுங்குல இயக்குனரா வரப்போறாரு நம்ம பிரபுதேவா அவர்கள். அப்படி இருக்க யாரை வச்சு எடுக்க போறாரு, எந்த மாதிரி பட்ஜெட், யார் மியூசிக் டைரக்டர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்ப டோலிவுட்ல பரவலான பேச்சா போய்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய ஹீரோ யாரு அப்படின்னு சொன்னா கண்ணப்பா அப்படின்ற படம் இப்ப ரீசெண்டா வெளியாச்சு. இந்த படத்தோட ஹீரோவான விஷ்ணு மஞ்ச் தான் ஹீரோவா நடிக்க போறாராம். இந்த படம் தெலுங்கு மட்டும் கிடையாது, தெலுங்கு தாண்டி தமிழ், ஹிந்தி, மலையாளம், கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 மொழியில இந்த படம் வெளியாக காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு பேன் இந்தியா படமா பிரபுதேவாவுக்கு மறுபடியும் ஒரு இயக்குனரா வெற்றி கொடுக்க காத்துட்டு இருக்க படமா எதிர்பார்க்கப்படுது.